மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் திமுகவிற்கு எதிராக பிரசாரம் செய்து வந்தார்கள். காரணம், ராகுல் காந்தி அவர்களை உசித்து விட்டார். தாவேகாவோட கூட்டணி போயிட்டா ஒருவேளை இந்தியா கூட்டணி உடஞ்சிடும்ல. இப்ப என்ன இருக்குது, இங்க உடையறதுக்கு என்ன இருக்குது? வேறு திமுக தான் ஆடிட்டு இருக்காங்க. பழைய காலத்துல கடிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு வால் கிளாக்ல பெண்டுலம் ஒண்ணு இருக்கும், இப்படி 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 போயிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் ராகுல் காந்தியுடைய மன எண்ணெய்கள், எண்ண அலைகள். ஸ்டாலின் விஜய், ஸ்டாலின் விஜய், ஸ்டாலின் விஜய். அவர்கள் குழப்பவாதி. ராகுல் காந்தி ஒரு குழப்பவாதி. ராகுல் காந்திக்கு விஜயை தேர்ந்தெடுக்கிற காரணம் என்ன? அவர் செல்வாக்கா வளர்ந்து வர்றாரு. ஒரு பக்கம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்படியா? அது கிடையவே கிடையாது. உதயநிதியை வீழ்த்தினால் அவருக்கு நல்லது. ஏன்னா உதயநிதி தான் 2029 ராகுல் காந்தி பிரதமராக வருவதை தடுப்பார் என்ற எண்ணம் ராகுல் காந்தி மனதில் பிரசாந்த் கிஷோர் தான் பூர்த்தி விட்டது. தமிழ்நாட்டு அரசியல்ல 2 துருவங்கள், ஒரு சவுத் போல், நார்த் போல். கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாரு விஜய், நான் கூட்டணி ஆட்சி பங்கு தருகிறேன், யார் என்ன தலைமை ஏற்றுனாரோ வாங்கோ. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நான் கதவு மூடப்பட்டு விட்டது, பங்கு தரமாட்டேன். இது 2 தான் ஊசல் ஆடுது காங்கிரஸ். உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குவதனால் ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் ராகுல் காந்திக்கு எனிமீஸ் மை ஃப்ரெண்ட். உதயநிதியுடைய எனிமி விஜய், விஜயனுடைய ஃப்ரெண்ட் நான் என்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அது என்னாச்சு? தமிழகத்தில் 28,000 விதவைகள் வருடத்திற்கு வந்திருக்கிறார்கள் போதைப் பொருள். அந்த பெண்களை எல்லாம் கவர வேண்டும் என்றால் 5,000 ரூபாய் கொடுத்தா நடக்கணும்னு நினைச்சார், நடக்கல. உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில அந்த சாராய சாவல ஒவ்வொருத்தருக்கு 10 லட்சம் கொடுத்தாரு. இவங்க அப்பம் ஓட்டு படம் அது கொடுத்தாரு எல்லாருக்கும். என்னை பொறுத்து மட்டும் பெண்களுக்கு போதைப் பொருள், சாராயம் இதில் மறைந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது 3 லட்சம் 4 லட்சம் இந்த 5 வருடத்தில். அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் இது கொடுக்கிறாரு. ஆனா விஜய் சொல்லிட்டாரு, நீ வாங்கிக்கோ, விசிலடி எனக்கு ஓட்டு போட்டுட்டார். ஏதான ஒரு விஜய்னு வந்தாலே போதும், பேர் சொல்ல மாட்டார். மு.க. ஸ்டாலின், உதயநிதி 2 பேருமே, திமுக எல்லாருமே. அதனால தான் அண்ணா திமுகன்னு பேர் சொல்றது கிடையாது, பயப்படுறாரு. அது அப்படி ஒரு ஊடகங்கள் அது ஒரு கேள்வியை கேட்டா, நாங்க ஒரு ஆளாவே மதிக்கிறதுலன்னு சொல்றாங்களே. விஜய் நாங்க ஒரு ஆளாவே மதிப்பிடுறதுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின் என்னத்துக்கு அவசர அவசரமா பண்றாங்க? தினம் ஒரு விழா. இன்று நமதே, நாளை ஸ்டாலின், நேற்று ஸ்டாலின், நாளை முதல்வர் ஸ்டாலின், என் மனைவி. அது இன்னும் 150 ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. எதுக்கு பயப்படுறாங்க? எதுக்கு? நீ ஒன்னே பாருங்க, 21ஆம் தேதி காத்தால ஏதாவது ஒரு குண்டு தூக்கி போடுவாங்க விஜய் பேசுறதுக்கு முன்னாடி. நீ எழுதி வச்சுங்க. நீங்க ஒரே ஒரு பாயிண்ட், எங்கேயோ ஒரு இடத்துல ராகுல் காந்தி நினைக்கிறாரு, விஜய் சொல்ற மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் கனெக்ஷன் இருக்கிறது, அந்த நாள் தான் 2 பேரும் பேசல. பட்ஜெட்ல பண்ணது முழுக்களும் கஜானா காலி. அடுத்தது 3 பேர் வர முடியுங்க சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில். ஒண்ணு மு.க. ஸ்டாலின் வந்தாருன்னா அவரே தன் மனைவி மண்ணு வாடி போட்டுட்டார். 2வது இபிஎஸ் வந்தாருன்னா அவனை தொண்டி ஆக்கணும்னு பண்ணிட்டான். சப்போஸ் விஜய் முதலமைச்சர் ஆகுனா வச்சுங்க, அவனை ஓட விடணும்னு பண்ணிருக்க. தமிழ்நாட்டில் நக்கிட்டு போயிட்டாங்க கஜானா. ஒரு பைசா கிடையாது தமிழ்நாட்டில் கஜானா. ஃபைனலா நான் ஒன்று சொல்றேன் தம்பி, பீகார்ல எப்படி தேஜஸ்வி யாதவ டம்ப் பண்ணாரோ, மூழ்கி விட்டாரோ, அந்த மாதிரி ஸ்டாலினை ஒன்னிலாது பண்ணுவாருங்க ராகுல் காந்தி. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் ஐயா. நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க ஏன் சிரிக்கிறேன்னு கேட்பீங்க. இந்த காங்கிரஸ் கூத்து பாருங்க, சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ. ஆமா. என்ன போயிட்டு இருக்கு காங்கிரஸ்ல? உங்களுக்கு ஒரு புதிய தகவல் வந்திருக்கும். மாணிக் தாக்கூரை ஏலம் விட்டாங்க. அது காங்கிரஸ் தான் முதல்ல திமுக பயந்ததுன்னு நினைச்சா, இப்ப காங்கிரஸ் கூட பயப்பட ஆரம்பிச்சிருச்சு விஜயை பார்த்துட்டு. இப்ப டெல்லியில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தால் ஏதோ ஸ்டாலின் அவர்களுக்கும் ராகுல் அவர்களுக்கும் இடையே இருந்த ஒரு 3-4 மாத பனி போர், கோல்டு வார், இப்பொழுது சூடாகிவிட்டதாகத்தான் கேள்விப்படுகிறேன். எது இருப்பினும் இதுக்கு பல கதைகள் இருக்கிறது. அந்த கதையை சொல்லுவதற்கு முன்னதாக கலர் கண்ணாடி நேயர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அசம்பிளி தேர்தல் எப்பொழுது அறிவிக்க இருக்கிறார்கள், விஜயினுடைய என்ன டாப் பிரையாரிட்டிஸ், 5 பிரையாரிட்டிஸ், வேலூர் மீட்டில் என்ன பேச போறாரு, அதை தவிர ஸ்டாலினை டைரக்டா தாக்க போறாரு, மன்னராட்சியை விளக்க போறாரு. டிவிகேனுடைய தமிழ் வெற்றி கழகத்துடைய மேனிஃபெஸ்டோ 7 அல்லது 8 மார்ச் தேதியில் அறிவிக்கப்படும்.
அதுல 10 பாயிண்ட்ஸ் இருக்குது, அவ்வளவுதாக, சிம்பிள். அதை தவிர தமிழகத்தை எப்படி கடங்கார ஆட்சியாக்கி விட்டார்கள் திமுக அதிமுக இருவரையுமே சேர்ந்து அட்டாக் செய்ய போவதாக தான் நான் கேள்விப்படுகிறேன். அதற்கான ஒரு குழு இப்பொழுது மேற்பார்வை நடப்பதனால் இந்த 5-6 பாயிண்ட்களை நான் சொல்லுவதற்கு முன்னதாக தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் பாண்டே யார் 2021ஆம் வருடம் திமுகவை வெற்றியடைய செய்தாரோ அவர் விஜயுடன் 3 அல்லது 4 மணி நேரம் பேசியிருக்கிறார் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே. பிறகு பீகார் தேர்தல் முடிந்த பிறகு விஜயை ஒரு கன்சல்டன்டாவும் வச்சிருந்தாங்க கொஞ்சம் ஒரு 2-3 மாசத்துக்கு. அப்புறமா இங்க அங்க போயிட்டாரு. பீகார் தேர்தல்ல ஜன் ஸ்வராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவரு நிறைய ட்வீட் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. அவருக்கு அந்த பிரசாந்த் கிஷோர் என்பவர் ஒரு பிராமணர். அவருக்கு நல்ல ஒரு பிடிப்பு இருக்கிறது வட இந்திய பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், நிருபர்கள், ஆசிரியர்கள் அவர்களிடையே. அவர் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்தித்தார். அப்பொழுது அவர் ஒரு அரசியல் வர்ணனையை சொன்னார். 2029 தாங்கள் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும். அப்படி ஆக வேண்டும் என்றால் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய எதிர் அலைகளை எல்லாம் நாம் வீழ்த்த வேண்டும். ஆதரவு அலை, எதிர் அலை எல்லாம். அகிலேஷ் யாதவ், அபிஷேக் பானர்ஜி, உதயநிதி ஸ்டாலின், ஆதித்ய தாக்கரே போன்ற தேஜஸ்வி யாதவ் போன்றவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டால் தான் தாங்கள் முன்னிலையில் வர முடியும். உதயநிதி தங்களுக்கு எதிரியாக இருப்பார் என்ற ஒரு காதையை கட்டி விட்டார் காத்தாடி. அதை பார்த்த உடனேயுமே ராகுல் காந்தி சொன்னார், எஸ் ஐ லைக் திஸ் ஐடியா, நல்ல ஐடியா சொன்னீங்க, இதுதான் விஜய் நினைக்கிறான்னு அங்க அப்படி வெத்துக்குச்சி ஏற்றி விட்டார். இங்க தமிழ்நாட்டை விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் எதுக்கணும் அப்படின்னுட்டு. இதுல தன்னுடைய அணுகுமுறை தவிர விஜய் அவர்கள் பாயசம் இதெல்லாம் ஒரு நூதனமான ஒரு எதுகை மூனையில் உள்ளக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் உபயோகித்தார் முதல் கூட்டத்தில். ஆக மொத்தம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் தான் விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் நெருக்கமாக இருந்தார் கடந்த 3-4 மாதங்களாக. பீகார் தேர்தல் முடிந்த பிறகு நான் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியும், அது ஸ்டாலினுக்கு தெரிந்து விட்டது. ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். இதுதாங்க பின்னாடி டெல்லியில் நடக்கக்கூடிய சூட்சம ஒரு திரைமறைவு சம்பவங்கள். இதுல கனிமொழி பார்த்துட்டு போன அப்புறம் விஷயம் ரொம்ப முத்திடுச்சு. அப்புறமா ராகுல் காந்திக்கு நீலகிரியில ராஜாவை பார்க்கறதுக்கு அங்க மீட்டிங்ல ராஜா பார்த்தார், அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார். அதையும் தவிர முதல்ல சபரீசன் அனுப்பிச்சாங்க. இந்த 3 தூதுவும் தோல்வி அடைந்தது. இப்ப தடாலு நேத்து எப்படி வரணும், எதுக்காக வரணும்? இந்த பிரசாந்த் கிஷோர் தான் தூபம் போட்டு விட்டது. ஆனால் காங்கிரஸில் இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் பாண்டேவை ஒதுக்கிவிட்டு திமுகவுடன் செல்லலாமா என்று யோசிக்கிறார்கள். ஆனாலும் அது முடிவாகவில்லை. இன்னமும் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கதவு திறந்துதான் இருக்கிறது. அது எதன் மூலமாக சொல்லுகிறேன் என்றால், மாணிக் தாக்கூருடைய இன்றைய ட்வீட் கூட பாரதியாரை மேற்கோள் காட்டி நான் வீழ மாட்டேன், வீழ்த்த முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை காங்கிரசுக்கு அழைத்து சென்றது திமுகவிடமிருந்து மாணிக் தாக்கூர் தான். அந்த மாணிக் தாக்கூர் மூலமாகத்தான் தெலுங்கானா தேர்தலில் சென்ற வருடம் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அவரை பஞ்சாபுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும், மற்ற மாநிலங்களுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்களை மாணிக் தாக்கூர் தான் உசுப்பி விட்டது. இப்ப மாணிக் தாக்கூர் பக்கம் வாங்க. சென்ற வாரம் நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் கூட
சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக, லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக ஏறி நின்று, அவருடைய போடியம் மேடையில் ஏறி நின்று நடனமாடி கலாட்டா பண்ணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். பிரதிதினம் ராகுல் காந்தி பார்க்காமல் இருக்க மாட்டார் மாணிக் தாக்கூர். காரணம், அவர்தான் தலைமை கொறடா, சீஃப் விப். 100 பேருக்கு எம்பிக்கு சீஃப் விப் அவர் தான். அவர் ராகுல் காந்தியால் உசுப்பி விடப்பட்டார், ஜோதிமணியும் சேர்ந்து கொண்டு. இப்ப மாணிக் தாக்கூர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களேன்னுட்டு ஜோதிமணி என்ன பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் அடிக்க போறேன்னுட்டு அவங்க பாராளுமன்றத்தில் புதன்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 5 மணிக்கு பிரதமர் இருக்கையிலே அந்த இடத்தை போய் ஒரு முற்றுகையிட்டார்கள். நம்ம மயிலாடுதுறை எம்பி சுதா, மாணிக், அதாவது மகாராஷ்டிரா எம்பி வர்ஷா கெய்க்வாட் போன்ற எம்பிக்களை 10 பேர் சேர்ந்து, இது அவங்களுக்குள்ள போட்டி. ஆக மொத்தம் மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் திமுகவிற்கு எதிராக பிரசாரம் செய்து வந்தார்கள். காரணம், ராகுல் காந்தி அவர்களை உசுப்பி விட்டார். விஜயுடன் போகலாம் என்ற ஒரு பச்சை கொடி காண்பித்ததனால் ராகுல் காந்திக்கு விருப்பம் வந்து தாவேக்காவோட போறதுதான் ராகுல் காந்தியோட விருப்பம். ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. இல்ல எப்படி பேசுவாருங்க. இல்ல, இப்ப இந்தியா கூட்டணின்றது பவர்ஃபுல்லான கூட்டணி, பாஜக எதிரான கூட்டணின்னு சொல்றாங்க. மணிசங்கர் ஐயர் கூட என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணிக்கு தலைவர் வந்து மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எப்படி விருப்பப்பட முடியும்? இப்போ தாவேக்காவோட கூட்டணி போயிட்டா ஒருவேளை இந்தியா கூட்டணி உடஞ்சிடும்ல. இப்ப என்ன இருக்குது இங்க உடையறதுக்கு? என்ன இருக்குது? வேறு திமுக தான் ஆடிட்டு இருக்காங்க. பழைய காலத்துல கடிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு வால் கிளாக்ல பெண்டுலம் ஒண்ணு இருக்கும், இப்படி 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 போயிட்டு இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்களா அந்த கடிகாரத்தை? பாத்துருக்கேன். அந்த மாதிரிதான் ராகுல் காந்தியுடைய மன எண்ணெய்கள், எண்ண அலைகள். ஸ்டாலின் விஜய், ஸ்டாலின் விஜய், ஸ்டாலின் விஜய். அவரால் குழப்பவாதி. ராகுல் காந்தி ஒரு குழப்பவாதி. இந்திய அலையன்ஸுக்கு வந்து செத்து போச்சுங்களே தம்பி, எங்க இருக்குதுங்க வட இந்தியால? சோ ராகுல் காந்தி சொன்னதை தவிர இவன் மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியையும் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டார் ராகுல் காந்தி. இப்போ அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? காங்கிரஸ் இருப்பாங்களா, வெளில போடுவாங்களா, இல்ல தாவேக்கால போவாங்களா? ஒருவேளை நாளைக்கு காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டால் மாணிக் தாக்கூர் போன்ற, ஏன்னா ஒண்ணு அந்த கிரீஷ் சோடங்கர் வராரு ஏர்போர்ட்ல, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல, அவருக்கு எதிர்த்து படகம் பிடிச்சு நிற்கிறாங்க. தேர்தலில் ஆட்சிக்கு பங்கு வேண்டும், அதிக சீட்டு வேண்டும் என்று. சாயங்காலம் எப்படிங்க அந்த கலண்டா மாறிடுது? அந்த விஜய் பயம் இன்னும் ராகுல் காந்தி அது ஒரு கோஸ்ட் மாதிரி, பூதம் மாதிரி கிளம்பி இருக்குது. அவர் மனசுல ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. இதுதான் இல்ல சார், ராகுல் காந்திக்கு விஜயை தேர்ந்தெடுக்கிற காரணம் என்ன? அவர் செல்வாக்கா வளர்ந்து வர்றாரு. ஒரு பக்கம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, அப்படியா? அது கிடையவே கிடையாது. அது கிடையவே கிடையாது. உதயநிதியை வீழ்த்தினால் அவருக்கு நல்லது. ஏன்னா உதயநிதி தான் 2029 ராகுல் காந்தி பிரதமராக வருவதை தடுப்பார் என்ற எண்ணம் ராகுல் காந்தி மனதில் பிரசாந்த் கிஷோர் தான் பூர்த்தி விட்டது. ஏன் உதயநிதி ஏன் தடுக்கிறது காரணம் என்ன? அவங்களுக்கு இந்தியன் அலையன்ஸ்ல வந்துட்டு இப்போ பேச்சு பார்க்க வார்த்தையில குழுல உதயநிதி போட்டார்ல, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர். அவர் தான் அடுத்த முதலமைச்சர் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே. திமுகவில் இருக்க மூத்த தலைவர்கள் கூட உதயநிதியைத்தான் பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப வேண்டும். அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சிகள் ஒதுங்குறாங்க. நான் ஸ்டாலினோடு பேசிட்டாரு. இது மன்னர் ஆட்சின்னு சொன்னாரு விஜய், இவர் மன்னரையே உட்கார வைக்கிறாங்க இப்போ. இந்த குழப்பம் நிறைய இருக்கிறது. அதை தவிர இப்போ வலிக்கடவானது மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ சப்போஸ் அலையன்ஸ் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, இன்னைக்கு ட்வீட் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே, எதுக்கா மாணிக் தாக்கூர் எந்த தைரியத்துல போட்டாரு? எந்த மாணிக் தாக்கூர் ராகுல் காந்திக்கு கண் மூக்கு வாய், அவர் அவ்வளவு க்ளோஸுங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நாடாளுமன்றத்தில் சீஃப் விப் ஆஃப் த பார்ட்டி, என்ன சும்மா இல்லை, அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த சஸ்பென்ஸை ரிவோக் பண்ணதுக்கு மார்ச் 9ஆம் தேதி ராகுல் காந்தி லோக்சபா ஸ்பீக்கர் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க போறாரு. அவ்வளவு நெருக்கமாக இருக்க போவர் ஒரு செல்வ பெருந்தகை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டாரு பெங்களூருக்கு. அங்க மல்லிகார்ஜுன் கார்கே பார்த்துட்டதுனால வேணுகோபால் வந்து மாத்திட்டாங்கிறதெல்லாம் தப்பு. இன்னமும் காங்கிரஸில் குழப்பம் நீடிக்கிறது. ஒரு வழியாக சொல்லவில்லை. காங்கிரஸ் திமுக உறவு
மஜ்பூர் அப்படின்னு கன்ஃபர்ம்டு சொல்ல வரல இது இருக்குன்னு யாரும். ஸோ என்னை பொறுத்த மட்டில் இது ஒரு மாபெரும் சோதனையாக இருக்கிறது. காங்கிரசிற்கு, தாவேகாவிற்கு ஒரு வேதனையாக இருக்கிறது. இப்ப நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளா, ஒரு 2 நாளா இந்த ஸ்டோரி நான் கேள்விப்பட்டேங்க. காங்கிரஸ் இருக்கவங்களும் என்கிட்ட சொல்றாங்க. இங்கே பிரசாந்த் கிஷோர் ஏன்னா ஆல்ரெடி ஆதவ அர்ஜுன் மூலம் வந்து தாவேகாவுக்கு வந்து ஒர்க் பண்றதா சொன்னாங்க. திரும்ப வருவாரா இல்லை இந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்றதுக்கு வருவாரா தாவேகாவோட? அந்த சிச்சுவேஷன் மாறிடுச்சுங்க. இப்ப இல்லைங்க. இப்போ 3-4 கம்பெனி வச்சுட்டாங்க. பாம்பேல இருந்து ஒரு கம்பெனி, டெல்லியில இருந்து 2 கம்பெனி தான் வச்சுட்டாரு விஜய். அதனால பிரசாந்த் கிஷோர் பாண்டே கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ஐபேக்ங்கிறது பெண் நிறுவனத்துக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இவர் வெளில வந்துட்டாரு. அந்த பெண் நிறுவனம் என்பது சபரிசனுடைய கம்பெனி. அது அந்த இப்ப ஐபேக்ல இருக்கவங்க இந்தியன் பொலிட்டிக்கல் ஒரு ஐபேக்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அதனுடைய தலைமை செயலகம் டெல்லியில் தான் இருக்கிறது. அது வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் பெண்ணுக்கு கொடுத்துட்டாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனாலும் இப்பொழுது மீண்டும் அவர் காங்கிரஸில் சேருவாரா, 2029 பிரதமராக ராகுல் காந்தி நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் திரைமறைவில் பல யோசனைகளை தந்து வருகிறார். அவர் ஒரு வேர்ல்ட் பேங்க்ல இருந்து ரிட்டையர்டு எம்ப்ளாயிங்க, ரிட்டையர்ட் ஆகுது இதுவா இருக்காரு, அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுத்து வந்தாரு. நரேந்திர மோடியிடம் மிக நெருக்கமாக இருந்தார். அவர் தடாலும் இப்படி எல்லாம் பண்றாரு, தமிழக அரசியல் போந்து கொண்டு. அது மு.க. ஸ்டாலினுக்கு பிடிக்கவே இல்லைங்க. சார் இப்படி ஒரு பக்கம் இருக்கையில மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும்தான் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறதா இருக்கட்டும், ஆட்சியில் அதிகாரம் பங்கு வேணும்னு சொல்றதா இருக்கட்டும், இவங்கதான் இருக்காங்க. மற்றவர்கள் யாரும் பேசவே இல்லையே. யார் சொன்னா பேசுறேன்ட்டு? உள்ளூர பேசிட்டு இருக்காங்கல்ல. எங்க தம்பி 2 மீட்டிங் நடந்ததுங்க டெல்லியில. ஒண்ணு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி 41 பேர் வந்தாங்க. இப்ப டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ்லா வந்தாங்க. அவங்ககிட்ட ஒவ்வொரு தனித்தனியா கருத்து கேட்ட போது விஜயுடன் போக வேண்டும் என்று 80% சொல்லியிருக்காங்களே. இப்ப ராகுல் காந்தி தன்னுடைய குழப்பத்தை மாற்றிக்கொண்டு திமுகவுடன் போகலாமா வேண்டாமா என்று இன்னும் முடிவு பண்ணல. அந்த ஒரு சிச்சுவேஷனா இருக்காது. இன்னும் அது ஹேங்கிங்லாம் இருக்குது, அப்படி ஊசலாடிட்டு இருக்குது. இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். இதை புரிந்து கொண்டுதான் சாட்டை அடிக்கும் அளவிற்கு பாருங்க. ஒண்ணு, தமிழ்நாட்டு அரசியல்ல 2 துருவங்கள், ஒரு சவுத் போல், நார்த் போல். கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டாரு விஜய், நான் வந்து கூட்டணி ஆட்சி பங்கு தருகிறேன், யார் என்ன தலைமை ஏற்றுன்னு வர்றாரு வாங்கோ. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நான் கதவு மூடப்பட்டு விட்டது, பங்கு தரமாட்டேன். இது 2ல தான் ஊசலாடுது காங்கிரஸ். அவங்களுக்கு பதவி வேணும், மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. ஒண்ணு யூ ஹேவ் டு டேக். சிரிக்காதீங்க தம்பி, நான் சீரியஸா சொல்றேன். சொல்லுங்க சார். அதனால அவங்க பண்ண ஒரு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார் அவர். ஐ வில் நாட் கிவ் யூ ஷேர் ஆஃப் பவர் அப்படின்னு. என்னுடைய பாயிண்ட், இவ்வளவு குழப்பம் இருக்கிற தேர்தலுக்கு முன்னாடி தம்பி, மார்ச் 7ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க இருக்கிறார்கள். தேதி ஏப்ரல் 16, 17, 18 3 நாள்ல ஒரு நாள் தேர்தல் நடக்கும்போது சிங்கிள் போல தான் இருக்க போது தமிழ்நாட்டில். 2 phases இருக்காது. ஸோ ஆக மொத்தம் இன்னும் எக்ஸாக்ட்லி 1 மாசம் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் ஊசலாடி இருந்தாங்கன்னா எப்ப முடியும்? அதான் காங்கிரஸ்காரன் சொல்றாங்க, டேக் ஸ்டாண்ட் டக்குன்னு. தாவேக சைட்ல இருந்து எந்த குரலும் எழுப்பவும் இல்லை, பேசவும் இல்லை. ஜனநாயக படத்துக்கு ரொம்ப ஆதரவா பேசியிருந்தாங்க. 2வது, அதே சமயம் இந்த மாதிரியான விவகாரங்கள்ல இந்த பார்லிமெண்ட்ல வந்து இடைத்தாக்கல் செய்யும் போது மு.க. ஸ்டாலின் வந்து குரல் எழுப்பியிருந்தாரு. ஆனா தாவேக சைட்ல இருந்து எதுவுமே பேசாமலே இருக்காங்களே, என்ன காரணம் சார்? தாவேக சைட்ல இருந்து பேசிட்டாங்களே. பொது ஊடகங்கள்ல கூட்டணி வேணும் வேண்டாம் காங்கிரஸ் வரணும் அப்படின்னு எதுவுமே பேசவே இல்லை. சேலத்தில் சொல்லிட்டாரு தம்பி. அவன் வந்து விக்கிரவாண்டியில ஒரு குண்டு போட்டேன், அது சுத்திட்டு இருக்குது சொன்னார். என்ன சொன்ன உங்களுக்கு? அதை எடப்பாடி பழனிசாமி இப்ப அசம்பிளிலே பேசியிருக்காரு வரவேற்று. அதை தவிர பாஜக வந்து ஹேமமாலினி தலைமையில ஒரு குழு வேற அனுப்பிச்சாங்களே கரூர் சம்பவத்தை பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் நன்றி வேற தெரிவிச்சாரு விஜய். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா
தாங்கள் கேள்வி கேட்ட போது ஒரு பதில் நான் சொல்ல மறந்து விட்டேன். முதல் பாகத்தில் சொல்லுங்க. உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குவதனால் ராகுல் காந்திக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் ராகுல் காந்திக்கு enemy is my friend. உதயனுடைய எனிமி விஜயனுடைய ஃப்ரெண்ட் நான் என்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். இப்ப அது என்னாச்சு? ஆக மொத்தம் இந்த குழப்பத்தில் இருக்கிறது ராகுல் காந்தி. அதனாலதான் தமிழ் வெற்றி கழகமும் வாய்மூன்று இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு டிலே ப்ராசஸ்ல தம்பி தேமுதிக பெரியவர் ராமதாஸ் ஓ பன்னீர்செல்வம் லைன்ல நிக்கிறாங்க. நீங்க இப்ப சென்னையில இருந்து திருநெல்வேலி, சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போனீங்கன்னா ரயில்வே டிக்கெட் வாங்கினா ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன் இருக்கும், RACன்னு இருக்கும். இப்ப இந்த மாதிரி 3 கட்சி நிக்க வச்சுட்டாரு காங்கிரஸ். 3 கட்சி RACல இருக்குது. பிரேமலதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எப்படா வெளில போவாங்களா இல்ல உள்ள வருவாங்களான்னு. திமுக கிட்ட உள்ள வந்துட்டாங்கன்னா இவன் ADMK பக்கம் போயிடுவாங்க. ஆக மொத்தம் ஒரு நபரால் ராகுல் காந்தியால் தமிழக அரசியல் குழப்பமாக இருக்கிறது. அந்த ராகுல் காந்தியை குழப்பம் அடைக்க வைத்தவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப வாங்க, தமிழ் வெற்றி கழகத்துடைய பிரையாரிட்டிஸ் என்ன? டேட் ஆஃப் அசம்பிளி போல் சொல்லிட்டேன். லக்பக் அந்த தேதியில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் அனௌன்ஸ் பண்றாங்க. செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் தேர்தல் இருக்கும். உங்களுக்கு 35 நாள் கேப் இருக்கும் எப்பவுமே. இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை தமிழ் வெற்றி கழகத்திற்கு அந்த தேர்தல் குழு நல்லா பண்ணிட்டாங்க. பிரிண்ட் ஆக போகுது. இன்னும் 2-3 நாள்ல அந்த எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வேலூர் மீட்டிங் எப்படி இருக்கும்? இந்த விஷயங்கள்ல வேலூர் மீட்டிங்கை பொறுத்த மட்டும் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் நன்றாக ஸ்டாலினை தாக்குவார், திருப்பி சொல்லுவார். இப்போ வேலூர் மீட்டிங்ல இருந்து மொத்தம் 22 ரேலி பண்ண போறாருங்க தேர்தலுக்கு மட்டும். அந்த 22 ஸ்பாட்ஸ் தேர்ந்தெடுத்துட்டாங்க அவங்க. ரோட் ஷோ எல்லாம் கிடையாது. 22 இடத்த பேச்சுவாரு, வந்துடுவார். அத்தோட சரி. அப்புறமா மார்ச் மாதம் 5 முதல் 10 தேதிக்குள்ள வட இந்திய தமிழ் ஊடகங்களுக்கு டெய்லி ஒரு பேட்டி கொடுக்க போறாரு. அப்படிதான் அவருடைய கேம்பெயின் ஆரம்பிக்க போறாங்க. இது கண்டிப்பாக அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டைல்லையும் சினிமா ஸ்டைல்லையும் பத்திரிகாரன் தேவைற மாதிரி, ஏன்னா ஏற்கனவே NDTV, இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக் ஆளுங்களாம் பார்த்துட்டாரு. டெல்லியில இருக்க வந்தவங்களாம் நிறைய ஜேர்னலிஸ்ட பார்த்துட்டாரு. டெல்லி பார்த்து மட்டும் முடிச்சுட்டாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்குள்ள பாருவார். வேலூர் பொறுத்து மட்டும் கண்டிப்பாக ஸ்டாலினை எதிர்ப்பார். திருப்பி அந்த விக்கிரவாண்டி குண்ட சொல்லுவாரு, கூட்டணி ஆட்சி பத்தி சொல்லுவாரு. ஏன்னா இன்னும் 2 நாள் தானே இருக்குதுங்க. 21ஆம் தேதி போறாரு இல்லையா வேலூருக்கு. வேலூர் திருப்பு முனையாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இருக்கையில மகளிர் தொகை 5000 கொடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் மத்தியில பயங்கரமான ஆதரவையும் திமுக மேல ஒரு சப்போர்ட் பயங்கரமா ஓட் பேங்க் கூடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா அறிவிச்சிருக்காரு, வீடு வீடா போயிட்டு நம்ம வெல்லும் மகளிர் மாநாடு திட்டத்தை நம்ம வீடு வீடா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திமுக பெண்களோட ஓட்டை பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றது காரணம் என்ன? விஜய் பக்கம் பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனாலயா? கிடையவே கிடையாது. விஜய்க்கு இருக்க பெண்கள் நீங்க பாசிட்டிவா சொல்றீங்க. நான் ஒரு பத்திரிகையாளனா நெகட்டிவா ஃபீல் பண்றேன். தமிழகத்தில் 28,000 விதவைகள் வருடத்திற்கு வந்திருக்கிறார்கள் போதைப் பொருள்னால். அந்த பெண்களை எல்லாம் கவர வேண்டும் என்றால் 5000 ரூபாய் கொடுத்தா நடக்கணும்னு நினைச்சார். நடக்கல. உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில அந்த சாராய சாவல ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் கொடுத்தாரு. இவங்க அப்பா ஓட்டு படமா அது கொடுத்தாரு எல்லாருக்கும். என்னை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு போதைப் பொருள், சாராயம் இதில் மறைந்தவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது 3 லட்சம் 4 லட்சம் இந்த 5 வருடத்தில். அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் இது கொடுக்கிறாரு. ஆனா விஜய் சொல்லிட்டாரு, நீ வாங்கிக்கோ, விசிலடி எனக்கு ஓட்டு போட்டுட்டாரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அதைத்தான் சீமான்னு சொல்றாரு, அதைத்தான் அண்ணாமலை சொல்றாரு, அதைத்தான் நயினா நாகேந்திரன் சொல்றாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்லிருக்காரு பாருங்க, ஒரு குடும்பத்திற்கு தமிழக மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் 8 லட்சம் ரூபாய் கடன் வைத்திருக்கிறது ஒருவருக்குன்னு சொல்லியிருக்காரு டோட்டல்.
இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மதுராந்தகத்தை பேசும் பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கடந்த 5 வருடங்களில் மொத்தமாக சேர்த்தால் யூபிஏ அரசாங்கத்திற்கு பிறகு 11 வருடங்களில் நான் 13 கோடி ரூபாய் கொடுத்து 13 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 13 lakh crores எங்கெங்க போச்சு? என்ன இந்த டிஆர் பாலு மாதிரி கப்பல் வாங்கினாங்களா? இல்ல ஆகாய விமானம் வச்சாங்களா? தயாநிதி மாறன், முரசொலி மாறன், அப்புறமா கலாநிதி மாறன் மாதிரி ஸ்பைஸ் ஜெட் விட்டாங்களா? இல்ல வானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சேட்டலைட் விட்டாங்களா? சபரீசன் கம்பெனி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? 10,000 கோடி அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தனியா கொடுத்திருக்குது. இவனை திமுகவா இல்ல இது மாதிரி பண்ற இதெல்லாம் பேச போறாரு விஜய். கண்டிப்பாக டிஆர் பாலு வாங்கின கப்பலை பற்றி சொல்லுவார், ஸ்பைஸ் ஜெட்டை பற்றி சொல்லுவார். ஆனா ஊடகங்கள் அது கப்பல் ஊடகங்கள்ல டிஆர் பாலு பண்ண ஊழலா இருக்கட்டும், அந்த கப்பல் விவகாரம் பெருசா பேசலையே. பேச வைப்பாங்களே, பிரைம் மினிஸ்டர் பேச போறாரு. எங்க ஓக்கு கப்பல் இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாம் வேற ஏதாவது கப்பம் கட்டி இருப்பாங்க, வேற ஏதாவது இருக்கும். ஊடகங்கள் வரலன்னா அவர் கப்பல் வாங்கினாரு, இவங்களுக்கு எல்லாம் ஊடகங்களுக்கு ஒரு கப்பம் வந்து விடுது மாதம் மாதம். ஆனா பெண்கள் விதவைகள் அதிகமா இருக்கிறதுனால இதை மேட்ச் பண்றதுதான் பண்றாங்க, தவிர வேற எந்த காரணங்களும் கிடையாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். செகண்ட் இஸ் விஜய் ஆஸ்பெக்ட். நீங்க பாசிட்டிவா நினைக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே அது விஜய் சொல்ற மாதிரியும் ஜெயலலிதா சொல்ற மாதிரியும் திமுக ஒரு தீய சக்தி, அவர் தீய சக்தி நெகட்டிவா தான் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர பாசிட்டிவா நம்பவே மாட்டாங்க. திமுக அவன் குடும்பம்னா பாசிட்டிவ். இல்லைன்னா நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, ஆளுநர் ஒழிக, விஜய் ஒழிக, வாழறது யாரு? இவங்க தான். இந்த குடும்பம் வாழணும். ஆனா பெண்கள் ஓட்டு சதவீதம் இதாயிடுச்சு, பெண்கள் இந்த 5000 கொண்டாடுறானுங்க, இது மாதிரி எப்பவுமே நடந்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக இதை முன்கூட்டியே நாங்க இப்படி ஒண்ணு கொடுப்போன்றது தடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக முன்கூட்டியே கொடுத்தோம், கோடைக்கால 2000 கொடுத்தோம் அப்படின்றவெல்லாம் சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு விஜய்ன்னு சொன்னதுக்கு பயப்படுறாரு. இப்ப ஏதான ஒரு விஜய்னு வந்தாலே போதும் பேர் சொல்ல மாட்டார். மு.க. ஸ்டாலின், உதயநிதி 2 பேருமே திமுக எல்லாருமே. அதனால தான் அதிமுகன்னு பேர் சொல்றது கிடையாது, பயப்படுறாரு. அதுக்கு அப்படி ஒரு ஊடகங்கள் அது ஒரு கேள்வியை கேட்டா நாங்க ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்களே. யாரு? விஜய் நாங்க ஒரு ஆளாவே மதிப்பிடுறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின் என்னத்துக்கு அவசர அவசரமா பண்றாங்க? தினம் ஒரு விழா. இன்று நமதே, நாளை ஸ்டாலின், நேற்று ஸ்டாலின், நாளை முதல்வர் ஸ்டாலின், என் மனைவி, அது இன்னும் 150 ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. எதுக்குங்க பயப்படுறாங்க? எதுக்கு? நீ ஒன்னே பாருங்க, 21ஆம் தேதி காட்டால ஏதாவது ஒரு குண்டு தூக்கி போடுவாங்க விஜய் பேசுறதுக்கு முன்னாடி. நீ எழுதி வச்சுங்க நீங்க. சோ இதனால என்ன பண்றாங்க? மத்திய அரசாங்கம் மோடி மேல, மோடின்னு பேரு கூட சொல்றது கிடையாது, மத்திய அரசாங்கம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த 22-25 ரேலிக்கு பிளான் போட்டிருக்காங்க போல. அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த இடம் சொன்னீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வரட்டும், வெளில வரட்டும். என்ன ஒவ்வொரு மாவட்டத்திற்கு இப்ப தமிழகத்தினுடைய ஜில்லாக்கள் 32. ஆனா விஜயனுடைய அனுபவத்தின் மூலமாக பார்த்தா 25 ஸ்பாட்ஸ் போனா போதும்னு நினைக்கிறேன். ஸ்பென்ட்ரல் பாயிண்ட்ஸ். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடுத்தது கடலூராக இருக்கும் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதை தவிர அவங்க என்ன வச்சிருக்காங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரீஎம்ப்ட் தட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா உடனடி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பாதுகாப்பு காரணமாக அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. தமிழக அரசாங்கத்துடன், போலீஸ்காரனும், மத்திய போலீஸாரும் இப்ப சென்ட்ரல் போலீஸும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போறாங்க விஜயனுடைய ரேலிக்கெல்லாம். அது ஒண்ணு புதுசா. ஏன் சென்ட்ரல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற காரணம் என்ன? அவுட் சைடு ரிங். ஏன்னா இப்ப அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட். அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தது விஜய் அவர்கள் மத்திய சொல்லியிருக்காங்க. சில மெயின் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் இப்ப பாருங்க, வேலூர்னு வச்சுங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் காஞ்சிபுரம், அந்த பக்கம் திருவண்ணாமலை, அங்கெல்லாம் நிறுத்திடுவாங்க. அந்த இடத்துல எல்லாம் சிஆர்பிஎஃப் போட்டுட்டு அந்த டிராபிக் சரி பண்றதுக்கும் பிளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ண போறாங்க. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சேலத்துல கூட நிறைய பேர். அப்படி பார்க்க போனீங்கன்னா மதுராந்தகத்துக்கும் நிறைய டிராபிக் க்ளோஸ் பண்ணாங்களே.
பிரைம் மினிஸ்டர் ராலிக்கே கூட. அதுதான் பின்னணி. அப்போ கமல் அப்புறம் தேமுதிக இந்த மாதிரியான கூட்டணி விவகாரம்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா திமுக திரும்பவும் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, வலுவா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி இது பண்ணா சதி நடக்கிறது அப்படின்ற மாதிரி, கூட்டணி உடைக்க சதி நடக்கிறதுன்ற மாதிரி எல்லாம் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? சதி யார சொல்றாரு? இவர் சதி பண்ணலையா சார் கரூர்ல? என்ன பேசுறீங்க தம்பி? சதிங்கிறது ஒன் வே டிராபிக்கா? 2 பேரும் இருக்குல்ல. இவங்க சதி பண்ணது சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐடி போட்டிருக்காங்க. அதை ஓப்பனாவே சொல்றாரு ஸ்டாலின். சரி, நம்ம விஜயும் சரி, எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு. அமித்ஷா முன்னாடி நைனா நாகேந்திரனே சொன்னாரு, செந்தில் பாலாஜி பேர் எடுத்திருந்தாங்களே. இந்த மாதிரி ஒரு தயக்கம் காட்டுவதனால் தான் கண்டிப்பாக ஒரு 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 பீதியை கிளப்பி விட்டு இருக்கிறது திமுகவினுடைய குடும்பத்திலும் சரி, கட்சியிலும் சரி. அந்த ஒரு விஜய் பிளஸ் இபிஎஸ் இல்லையா, விஜய் அலோன், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்களே டெவலப் பண்ணிக்கிறாங்களே. சதி நடக்குதுன்னா இவர் தானே சார் சதி பண்ணுது பாதி. ஏன் சார் காங்கிரஸ்காரன் தூரம் போனா? இவர் சதினால தானே சார். எதுக்காக சார் நம்ம ராகுல் காந்தி விஜயோட பேசணும்? அவர் ஏன் சார் பேச விட்டாங்க? இப்போ அண்ணாதுரை சொன்னார், பேரறிஞர் அண்ணாதுரை, மாற்றான் தோட்டத்து மல்லிகையில் மனம் உண்டுன்னுட்டு. இப்போ விஜய் கிட்ட மனம் இருக்குதா? அப்போ மாற்றான் தோட்டத்து மல்லிகை ஆயிட்டாரா விஜய்? இல்ல மெயின் விட்டாங்களா ஸ்டாலின்? சோ இது ராகுல் காந்தியோட குழப்பத்தினால்தான் தமிழக அரசாங்கம். இதுல ஒரு ஃபைனலா நான் ஒன்று சொல்றேன் தம்பி. பீகார்ல எப்படி தேஜஸ்வி யாதவை டம்ப் பண்ணாரோ, மூழ்கி விட்டாரோ, அந்த மாதிரி ஸ்டாலினை ஒன்னிலால் பண்ணுவாருங்க ராகுல் காந்தி. பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி திட்டாத இருக்கவங்க நாளில இருந்து திமுக திட்ட ஆரம்பிச்சிடும். பார்த்துட்டே இருங்க அவரை. ஏன்னா ராகுல் காந்தியோட அணுகும் இப்போ எங்க ஒரு 3 மாசமாச்சு அவர் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. புதுச்சேரியில புறக்கணிச்சுதான் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ். புதுச்சேரி அவ்வளவு ஏன் தம்பி போறீங்க? நீலகிரிக்கு வந்தவர் பராசக்தி பார்க்கணும், 2 பேரும் ஒரே சினிமா தியேட்டர் போலாம், 2 பேரும் ஒரே கார்ல போலான்னு பிளான் பண்ணியிருந்தாரு. ராகுல் காந்தி சரின்னுட்டாரு. டெல்லியில இருந்து போலீஸ்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, ராகுல் காந்தியுடைய பாதுகாவலர்கள். அவர்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கடைசியில கேன்சல் பண்ணிட்டாரு. ஏது? ஒரே ஒரு பாயிண்ட், எங்கேயோ ஒரு இடத்துல ராகுல் காந்தி நினைக்கிறாரு விஜய் சொல்ற மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் கனெக்ஷன் இருக்கிறது, அந்த நாள் தான் 2 பேரும் பேசல. நீ ஒன்னே ஒன்று சொல்லுங்க. எனக்கு கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். நான் சொல்றது தப்பா ரைட்டாங்கிறது என்னுடைய உங்க காமெண்ட் செக்ஷன்ல போட்டுருவேன். நீங்க 3 மாதமாக ஸ்டாலின் போன் பண்ணல, ஒண்ணும் வேணாங்க, எங்கிட்ட இந்த போன் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு போன் எடுத்து ஸ்டாலின் நம்பர் தெரியாதா ராகுல் காந்திக்கு? இல்ல ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் நம்பர் தெரியாதா? 2 பக்கம் 2 பேரும் தெரியும். இல்லையா டிஆர் பாலு கனிமொழியை கூப்பிட்டீங்கன்னா லைன் போட்டு கொடுத்துருவாங்க, பேசியிருந்தான். அவ்வளவு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க ஏன் சார் பிரிஞ்சாங்க? ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்ற ஒரு காரணத்தினால்தான் ராகுல் காந்தி அவரோட பேசுவதை நினைத்தார். அதுக்கு தூபம் போட்டு கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் பாண்டே. இடைக்கால பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்ஜெட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் இப்ப இது செத்து போற சமயத்துல சங்கரான்னு சொல்லுவாங்க. ஒரு எப்பவுமே ஒரு வாய்க்கரிசி போடுற மாதிரி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மக்கள் அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல இருக்குது முழுக்க 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 மத்திய அரசாங்கத்தை திட்டுவதாக தான் இருக்கிறதே தவிர ஒரு யோசனைகளை சொல்லுவதாக தெரியவில்லை. எது இருப்பினும் தமிழகத்தில் தாங்க சொன்ன மாதிரி 5000 ரூபாய் ஆன் ரெக்கார்டு கொடுத்திருக்காங்க, 5000 ரூபாய் ஆஃப் த ரெக்கார்டு கொடுக்க போறாங்க. திமுக வெற்றி அடையும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கலாச்சாரமும் சாராய கலாச்சாரமும் திமுகவை மூழ்கடிக்கும், வீழ்த்தும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. தமிழக பட்ஜெட்டை பத்தி டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. ஏன்னா அடுத்த பட்ஜெட் அவங்க போட போறது கிடையாது. அந்த பட்ஜெட்டினுடைய சாராம்சம் என்னன்னா, அடுத்தது யார் முதலமைச்சராக வந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலினே வந்தாலும் சரி, அந்த கஜானா காலி இல்ல. அப்பனா நான் நேற்று முன்தினம் தங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பி கொண்டிருந்தேன். அனைத்து தமிழ் பத்திரிகைகளிலும்
4,000 கோடி ரூபாய்க்கான பாண்டு. ஏன் தமிழக அரசாங்கம் அதை விற்றது, ஏலம் போட்டது? அதை கண்டிப்பாக சட்டசபையில் நாளை எடப்பாடி பழனிசாமி மேல்கோள் காட்ட இருக்கிறார். காரணம் என்னன்னா, இப்போ உங்க வீட்டுல கல்யாணம் கார்த்திகைன்னு வச்சுங்க நம்ம டால்ஸ்டாய், உங்க வீட்டுல ஏதாவது நடக்குதுங்க, ஏதாவது நடக்குது, நீங்க வீட்டுல நான் எங்கிட்ட ஒரு 5 லட்சம் எப்படி வச்சிருக்கேங்க, எனக்கு பல்லு போச்சுன்னா, காது போச்சுன்னா, மூக்கு போச்சுன்னா மருந்து வாங்கறதுக்கெல்லாம், எப்ப நான் அதை உடைக்க முடியுங்களா சார்? பேங்க்ல ஒண்ணு வருவாய்க்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், இல்லையா 2-3 நாள் சாப்பிடாத இருக்கணும், so that you save the money. சேவிங்ஸ் இருக்கிறத பாண்டுங்கிறது சேவிங்ஸ். அது எப்படி ஏலம் போடுறாரு ஸ்டாலின்? யார் கொடுத்தாங்க? கத்து கொடுத்தாங்க. இது ஒரு திட்டக்குழு போட்டாரு 2021 ஆட்சிக்கு வந்த உடனே ரகுராம் ராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னர் மூலமாக அந்த திட்டக்குழு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஆக மொத்தம் பட்ஜெட்ல பண்ணது முழுக்களும் கஜானா காலி. அடுத்தது 3 பேர் வர முடியுங்க சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டில். ஒண்ணு மு.க. ஸ்டாலின் வந்தாருன்னா அவரே தன் மனைவி மண்ணு ஆடி போட்டாரு. 2வது இபிஎஸ் வந்தாருன்னா அவனை தொண்டி ஆக்கணும்னு பண்ணிட்டாங்க. சப்போஸ் விஜய் முதலமைச்சராக இருந்தா வச்சுங்க, அவனை ஓட விடணும்னு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நக்கிட்டு போயிட்டாங்க கஜானாவை. ஒரு பைசா கிடையாது தமிழ்நாட்டில் கஜானா. எங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்களே தம்பி, நான் டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கு. இன்னைக்கு தேர்தலில் 8 போராட்டம் நடக்குதுங்க. 8 போராட்டம். தமிழ்நாடு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆபீஸ்ல ஒரு கண்ட்ரோல் ரூம்னு ஒண்ணு இருக்கும். நான் சின்ன தமிழ்நாட்டில் ரிப்போர்ட்டரா இருந்தபோது அப்ப பார்த்துருக்கேன். KR ஷெனாய் தான் அப்ப கமிஷனர் டிஜிபியா இருந்தார். நான் சொல்றது 80, 81, 82. எங்கெங்க போராட்டங்க தான் ஒரு பின் சொருகிடுவாங்க. இப்போ அந்த படம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. அவ்வளவு டிஜிபி இல்லாத அரசாங்கம், பட்ஜெட் போட முடியாத அரசாங்கம். இந்த அரசாங்கம் தமிழக பட்ஜெட் மூலமாக அடுத்து வரக்கூடிய எந்த அரசாங்கத்தையும் பெரிய ஏமாற்றம் மற்றும் தவிர பெரிய ஒரு திவாலாகிவிட்டது இந்த தமிழக அரசாங்கத்துடைய நிதி நிலைமை. பைனான்சியல் எமர்ஜென்சியை எதிர்நோக்க இருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த பட்ஜெட் மூலமாக. ஓகே சார், நிறைய தகவலை பார்த்துக்கிட்டீங்க. நிறைய சூடான புதிய தகவல் எந்த சேனலுக்கு இல்லாம ஒரு எங்களுக்கான கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி நிறைய விஷயத்தை தந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.